காலையில் எந்திரிச்சோடனே சாப்பாடு வச்சாச்சு. நான் சாப்பாடு வைக்கிறது பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டில் உப்பே போட மாட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உப்பு போட பழகுனேன். அதுவும் ஸ்டார்ட்டிங்கில் அரிசி போட்டோடனே உப்பு போட்டுறணும். அப்படி இல்லைன்னா அப்புறம் மறந்து போயிடும். போடுவோம்னு நினைப்பேன். அப்புறம் மறந்து போயிடும். கடைசியில் சாப்பாட்டே வடிச்சிருவேன். அப்புறம் சைடில் பருப்பு வேக போட்டிருந்தேன். சரி அதுக்கு சவுசவு நறுக்குமே நறுக்கிக்கிட்டு இருந்தேன். தம்பி என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கவும், நீங்கள் 2 பேரும் பேசியே நறுக்கி கிழிச்சிருவியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாங்கி நறுக்கிட்டாங்க. இப்படித்தாங்க டெய்லி பொழப்பு போகுது. தம்பி என்கிட்ட ஏதாவது ஒன்று பண்ணுவேன். அதுக்கு இடையில அப்பா வாங்கி எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தம்பியும் அப்பாவும் கிளம்பி பஜனைக்கு தான் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வரையிலே தம்பியை டாட்டா காமிக்க சொன்னால் வீடு எல்லா வரைக்கும் டாட்டா காமிச்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். சரி நான் அவனை வழி அனுப்பி வச்சுட்டு அப்புறம் காஃபி போட்டு குடித்தேன். மணியை பார்த்தா 12:37. இந்த டைமிங்கில் காஃபி போட்டு பிஸ்கட் நினச்சி சாப்பிட்றாலும் நானாக தான் இருப்பேன். அப்புறம் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கிடந்துச்சா, அவங்க வர்றதுக்குள்ளே ட்ரெஸ் எல்லாம் துவச்சி முடிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை துவச்சி போட்டேன். நேற்று ஊரணிக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் அலசிட்டு வந்தோம். எங்கள் ஊருக்கு அம்மாக்கி போயிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு.